பண வசதி வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் தங்களுக்கு இருக்கிற அந்த செல்வந்தர்களையும் செல்வாக்கு இவர்களை தான் அவர்கள் அடைக்கலமாக இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் கேட்டுங்க, சகலமும் கத்தர், எல்லா நன்மைகளுக்கு ஊற்றம் கத்தர் தான். அவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம். இந்த கொள்ளை நோயின் காலத்தில் யார் நமக்கு அடைக்கலமாக இருந்தா? எந்த பெரிய பெரிய செல்வந்தர்கள் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. அதனால் என்னைக்குமே கத்தர் தான் நமக்கு அடைக்கலமே ஒழிய நம்மளுடைய செல்வமோ செல்வாக்கோ ஐஸ்வர்யமோ நமக்கு இருக்கிற பிஸ்னஸோ வீடோ என்றைக்குமே அது நமக்கு அடைக்கலமே கிடையாது. ஆகையால் கத்தர் எந்த ஸ்தானத்தில் நம்மளை உயர்த்தி வச்சாலும், நம்மளை எப்படி பலவானா வச்சாலும், சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வச்சாலும் என்றைக்குமே நம்மளோட அடைக்கலம் கத்தர் தான். கொள்ளை நோயின் காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள், பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய சௌரியவான்கள் எல்லாருமே அந்த கொள்ளை நோயிலிருந்து தங்களை அடைக்கலமாக யார்